அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரியேக தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் உண்மையை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவருடைய நாமத்திலே பயபக்தியோடு மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அவர்களுக்கு பிரியமான நாமத்தை சொல்லி அவரை என்ன பண்ணுறாங்க? மகிமை படுத்துகிறார்கள். ஆமென். நாமும் ஆண்டவரை பல நாமங்களிலே அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். என்னென்ன நாமங்களிலே ஆண்டவராகிய இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? அவர் அதிசயமானவர், அப்புறம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான கர்த்தர், அப்புறம் அந்த எல்சடாய் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர். அவர் என்ன? அவருடைய நாமம் என்ன? அதுதான் முதலே சொல்லியாச்சு, அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிற நாமம். ஆமென். நித்தியமானவர். ஆமென், ஆமென். நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அவருடைய நாமத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆமென். அவருடைய நாமத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது? கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேறாத தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் இருக்குதுங்களா? சபை எடுத்து கொள்ளப்படுதல். இயேசு என்ன பண்ணுவார்? மத்திய ஆகாயத்தில் சபையை எடுத்து கொள்ளப்படுதல் இன்னும் என்னவா இருக்குது? நிறைவேறாது இருக்குது. அடுத்து கடைசியில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்ன இருக்கு? இன்னும் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.
அப்ப பாருங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். ஆமென், அல்லேலூயா. உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லா மனிதர்களை காட்டிலும், எல்லா பெரியவர்களை காட்டிலும், எல்லா உயர்ந்தவர்களை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர். ஆமென். அவருக்கு நிகரானவர்கள் இல்லை, இல்லவே இல்லை. ஆமென். அப்பா, அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதிசயமாய் இருக்கிறது. ஆமென். அவரை குறித்து சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் நாம் படிக்கும்போது, தியானிக்கும்போது அவைகள் அதிசயமாய் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அதிசயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அதிசயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அதிசயம். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு அது அதிசயம். ஆமென், அல்லேலூயா. உலகத்துல வந்து எந்த ஒரு மனிதனை குறித்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் உலகத்தில் எந்த மனிதனும் இல்லை. ஆனால் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே எல்லாவற்றிலேயும் அதிசயமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம். அவர் 12வது வயதில் தேவாலயத்தில் போதகர்களோடு கூட பேசி சம்பாஷித்தது, அவர்களை வினவியது அதிசயம். ஆமென். அவர் இப்படிப்பட்ட அவருடைய ஞானத்தை குறித்து என்ன பண்ணாங்க? பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய ஞானம் அதுவும் அதிசயம். ஆமென். உலகத்தில் எந்த மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்த போது அந்த அதிசயம் நிகழல. ஆண்டவர் இயேசு ஞானம் எடுத்த போது அதிசயம் நிகழ்ந்தது. ஆமென். வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் இறங்கினார். ஆமென். எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் அவருடைய வருகை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரை எல்லாம் அதிசயம். ஆமென். அவருடைய அதிசயத்திற்கு, அதிசயமானவருக்கு நிகரானவர்கள் இந்த பூமியில இல்ல இல்ல இல்ல. ஆமென். அவர் பிறப்பதற்கு பல ஆண்டுகள், நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஆமென். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று. ஆமென். யாராவது கன்னியின் வயிற்றிலே பிறக்க முடியுமா? அதுதாங்க அதிசயம். மனிதர்களால் கூடாதது தேவனால் கூடும். தேவ சித்தம் என்னவோ அது அப்படியே நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். நீ யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தேவன் கன்னியின் வயிற்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தது அது சத்தியம், உண்மை. அது சான்றுகள் இந்த உலகத்தின் பதிவேடுகளிலே, ரோம பதிவேடுகளிலே இருக்கிறது. ஆமென். முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்ட போது யோசேப்பினுடைய பெயர், மரியாளின் பெயர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? குடிமதிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் அதிசயம்தான். ஆமென், அல்லேலூயா. 12 வயதில் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்கள், போதகர்கள் பிரமித்தார்கள் என்று, அதிசயப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய ஊழியம் அதிசயம். ஆமென். ஆண்டவருடைய ஊழியம் அதிசயம். ஆமென். அந்த ஊழியத்தில் அவர் பிசாசுகளை துரத்தினது அதிசயம். ஆமென். அவர் பிசாசுகளை
துரத்தினது அதிசயம். அவருடைய ஊழியத்துல அவர் பாவங்களை மன்னித்தது அதிசயம். உலகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. ஆமென், ஆமென். அவர் பாவங்களை மன்னித்தது அதிசயம். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. அதுவும் அதிசயம். நோய்களை குணமாக்கினது அதிசயம். ஆமென். நோய்களை குணமாக்கினது அதிசயம். குருடரின் கண்களை திறந்தது அதிசயம். குருடரின் கண்களை பிறவி குருடருடைய கண்களை திறந்தது அதிசயம். ஆமென். அவருடைய அதிசயத்திற்கு அளவே இல்லை. முடவனை நடக்க பண்ணினது அதிசயம். ஆமென். ஏரோது ராஜாவுக்கு பயப்படாமல் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னது அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆலய தலைவனுடைய குமாரத்தி அநேக மைல்களுக்கு அப்பால் மரித்து கொண்டிருந்த போது அவள் மரிக்க மாட்டாள், உன் குமாரத்தி பிழைத்திருப்பாள் என்று சொன்னது அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குமாரன் மரிக்க மாட்டான், அவன் பிழைத்திருப்பான் என்று ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவுக்கு சொன்னது அதிசயம், அதிசயம், அதிசயம். ஆமென். அவரை கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்ட போது அவர் அவர்களை விட்டு அவரை விட்டு மறைந்து போனது அதிசயம், அதிசயம். ஹல்லேலூயா, அதிசயம். ஆமென். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினது அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. மரித்த நாளிலே எழுப்பினது அதிசயம். மரித்து 3 நாட்களுக்கு பிற்பாடு லாசருவை உயிரோடு எழுப்பினது அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர். இந்த பூமியிலே அதிசயங்களை செய்திருக்கிறார். அந்த அதிசயங்களை கண்டு விசுவாசிக்கிற நாமும் அவருடைய அதிசயங்களின் பாதையை நாமும் பின்பற்றுவோம். நம்மோடும் அவர் அதிசயங்களை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் இடம் கொடுத்தால் நம்மை கொண்டும் அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பாடுகள் அதிசயம். அவர் பாடுபட்டு மரித்தது அதிசயம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டது அதிசயம். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினது அதிசயம். அவர் பரமேறி சென்றது அதிசயம், அதிசயம், அதிசயம். திரும்ப வருவேன் என்று சொன்னது அதிசயம். உலகத்தை நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னது அதிசயம், அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே பூமியிலே அதிசயமானவராக இருந்தார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவருடைய அதிசயத்தை தியானிக்கிறனா, அவருடைய அதிசயங்களை தியானிக்கிறனா, அவரை போலவே வாழும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமென். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் இந்த பூமியிலே அதிசயமாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுநாதர் எப்படிப்பட்டவரோ அவரை விசுவாசிக்கிற நாமும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயம். ஆமென். மனோவாவுக்கு தேவன் எந்த நாமத்தை அவர் சொன்னார்? ஆண்டவர் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார்? என் நாமம் என்ன என்று கேட்பானேன்? என் நாமம் அதிசயம், அதிசயம், அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே அந்த அதிசயமான நாமத்தை நாம் இன்னும் தியானி. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
2வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆமென். என்ன அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள்? என்ன அதிசயத்தை கண்டார்கள்? என்ன அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள்? திமிர்வாதக்காரனை எப்படி அவங்க இறக்குனாங்க? வீட்டினுடைய கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை ஏன் அப்படி செய்தார்கள்? ஏன் அப்படி செய்தார்கள்? அதை செய்தது யார்? திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியலையே, திரளான ஜனங்க இருக்கிறாங்களே, எப்படியாகிலும் அவரை என்ன பண்ணிடணும்? பார்த்தாகணும். ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ளே அவனை தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது? போக முடியாது, அவரை பார்க்கவும் முடியாது. அவர்கள் யோசித்தாங்க, என்ன பண்ணாங்க? வீட்டினுடைய கூரையை பிரித்து அதை இறக்கினான். திமிர்வாதக்காரனை இறக்கினாங்க. இப்போ வீட்டினுடைய கூரையை பிரித்து இழக்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு வந்திருக்குன்னா அது எப்பேற்பட்ட காரியம்? ஒன்று ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா அது விசுவாசம். எப்படி ஆகல என்ன பண்ணணும்? 2வது, அப்படி பிரித்தவர்கள் அந்த வீட்டு உரிமையாளருக்கு நெருக்கமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவங்க அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஒருவேளை உறவினர்களாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், நன்கு பரிச்சயமானவர்களாக. இதை பிரித்தாலும் பின்பு நாங்கள் சரி செய்து கொடுத்து விடுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு நம்முடைய நண்பனோ உறவினரோ எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவங்களுக்கு என்ன? ஒரே ஒரு எய்ம், ஒரு குறிக்கோள், எப்படி ஆகிலும் இயேசுவினிடத்தில் என்ன பண்ணிடணும்? இந்த திமிர்வாதக்காரனை நாம் கொண்டு போய் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவிட்ட சேர்த்திட்டா அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இயேசு யாருடைய விசுவாசத்தை பார்த்தார்? திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்த்தாரா? பாருங்க, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. ஒருவேளை திமிர்வாதக்காரன் என்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். சிங்குலரில் சொல்ல எப்படி இருக்கு? அவர்களுடைய விசுவாசத்தை, ப்ளூரல். அப்போ எல்லாருடைய விசுவாசம் ஒன்றா சேரும்போது அங்கே அதிசயம் நடக்கும். ஆமென். நாம் ஏன் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஒன்று சேரணும். ஆமென். ஒரு மனம். ஆமென். என்னங்க? ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை இருந்தா அங்கே அதிசயம் நடக்கும். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. பல பேர் வரலாம்,
பல பேர் பல யோசனையில், எனக்கு இந்த காரியம் நடக்கணுமே, இந்த காரியத்தை குறித்து கவலை இருக்குதே, எனக்கு அந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணுமே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமே, அப்படி வரலாம் வரலாம் வரலாம். அவர்கள் எல்லாருடைய ஒரே எண்ணம் என்னன்னா, இயேசுவின் இடத்துல மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, பதில் உண்டு என்கிறது தான். ஆமென். அந்த எல்லாருடைய விண்ணப்பமும் ஒன்றாய் இணையும் பொழுது தேவன் அங்கே அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லுகிறார். அதிசயமான காரியங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை அவர்கள் நேரில் என்ன பண்ணாங்க? பார்த்தார்கள். எந்த ஊருக்கு போனாலும் அங்க என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்க என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் அங்க அற்புதம் நடக்குது. இன்னும் ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க மரணத்துக்கு என்ன இல்லை? வேல்யூ இல்லை. மரண வீட்டுக்கு போனான்னு அவ்வளவுதான். அவன் என்ன செத்தவன் என்ன ஆயிடுவான்? உயிரோடு எழுந்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. அவர் போகிற பாதையிலே மரித்தவன் எதிராக வந்தான் என்றால், அந்த மரணம் அடைந்த வாலிபன் உயிரோடு எழுப்பப்படுவான். ஆமென். இயேசு இருக்கிற இடத்துல மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. மரணம் அங்கு இல்லை. அது அதிசயம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து, அவரை நாம் உயர்த்தி, அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்றைக்கு அற்புதம் செய்த கப்பர்நகூமிலே அந்த முடவனை, கப்பர்நகூமிலே அந்த முடக்குவாதம் உள்ள, வாத நோயை உடைய, திமிர்வாதக்காரன ஆண்டவர் எப்படி சுகமாக்கினார்? அந்த திமிர்வாதம் அவனுக்கு வந்ததனுடைய முகாந்தரம் என்ன? அவனை சுகமாக்குவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு, அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கிடைச்சாதான் திமிர்வாதத்திலிருந்து அவன் என்ன ஆக முடியும்? சுகமாக முடியும். அப்ப திமிர்வாதம் எப்படி வந்தது அவனுக்கு? அவன் செய்த பாவத்தை நிமித்தம் வந்தது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்க. இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ, எது இது எளிது என்று கேட்கிறார் அவர்களிடத்துல. எது எளிது? எழுந்து நடவென்று சொல்லுவது எது எளிதுங்க? ஒருத்தன் திமிர்வாதமா கிடக்கிறான், அவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, அல்லது எழுந்து நட என்று சொல்வது எளிதா? இப்போ இங்கே ஒரு திமிர்வாதக்காரர் இருக்கிறான், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்றது எளிதா, எழுந்து நட என்று சொல்வது எளிதா? எழுந்து நட என்று சொல்வது. எழுந்து நடக்கலைனா, எழுந்து நடக்கலைனா சொன்ன வார்த்தைக்கு என்ன இல்லை? சொன்ன வார்த்தைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவன் என்ன பாவம் பண்ணான்னு யாருக்கு தெரியும்? மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படலையான்னு யாருக்கு தெரியும்? எது எளிது? இப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. யாரு? எல்லாரும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாரு? அவன் என்ன பாவம் பண்ணா யாருக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு தூக்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியலாம், எல்லாத்துக்கும்
தெரியாது. அது மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படலன்னு யாருக்கு தெரியாது, எளிதுதான். ஆனால் எழுந்து நட என்று சொல்வது கடினம்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமேன், அல்லேலூயா. அவன் நடந்தானா இல்லையா? ஆமேன். அவன் நடந்ததுனால அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது நிச்சயம். ஆமேன், அல்லேலூயா. அங்கு வந்திருக்கிற யாவருக்கும் இவர் மனுஷகுமாரன். பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு அதிகாரம் உடையவராக இருந்தவர் இன்றைக்கும் அதிகாரம் உடையவராகத்தான் இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. அன்றைக்கு ஜனங்கள் அதிசயமாய் பார்த்தார்கள். ஓ, பாவங்களை மன்னிக்க இதுவரைக்கும் அவர்கள் கேள்விப்படாத ஒரு காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள், பார்க்காத ஒரு காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். கண்டு அவர்கள் பிரமிப்படைகிறார்கள், கண்டு அதிசயப்படுகிறார்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறானே, அதிசயம், பிரமிப்பு, பிரமிப்பு, பிரமிப்பு. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் இருப்பார் என்றால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் அதிசயமானவர். ஆமென். அவர் யாருங்க? அதிசயமானவர். அந்த வீட்டில, கப்பர்நகூமில் அந்த வீட்டில ஆண்டவர் செய்த காரியம் அதிசயம். அதை கண்டு அநேகர் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தா போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை நாம் காண முடியும். ஆமென், ஆமென். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் இருக்கா? ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் செய்யக்கூடிய காரியம்தான் இருக்கு. செய்ய முடியாததுன்னு எதுவுமே லிஸ்ட் பண்ணவே முடியாது. அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து, பாருங்க, இந்த வேத பகுதியிலே அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த இடத்துல என்ன ஒரு அதிசயம்னா, சொஸ்தமாக்கினார் என்பது அதிசயம். அவர் செய்த அதிசயங்களை கண்டு ஜனங்க என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று. இதில் ஒரு அதிசயம் மறைந்திருக்கிறது. இதில் ஒரு அதிசயம் மறைந்திருக்கிறது. என்னன்னா, அந்த அதிசயத்தை ஆண்டவர் இருக்கிறதுனால தான் அந்த அதிசயமே நடந்தது. ஏன்னா தேவாலயத்தில் குருடரும் சப்பானிகளும் வரக்கூடாது. தேவாலயத்தில் குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அது பிரமாண நியாய பிரமாதம், யூதர்களுடைய சட்டம். ஆனால் இயேசு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க? தைரியமா வந்துட்டாங்க. இயேசு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் குருடனா போனா நான் என்ன சுகமாகி பார்வை அடைந்து வருவேன் என்பது அவர்களுக்கு
தெரியும், சப்பானிகளுக்கு தெரியும், நான் நொண்டி நொண்டி நடந்தாலும், என்னால் நான் உருந்துட்டு நடந்து போனாலும் இயேசுவை பார்த்துட்டுனா நான் என்ன ஆயிடுவேன், நான் எழுந்து நடந்து வருவேன், என் சப்பானி என்ன ஆயிரும், குணமாயிரும்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவாலயத்துல அனுமதிக்கப்படாத குருடரும் சப்பானிகளும் வந்தார்கள் என்றால் அது அங்க இருக்கிற அந்த வாழ்நாளிலே அந்த இடத்துல இருக்கிற அத்தனை யூதர்களுக்கும் அது அதிசயம். ஆமென், அது அதிசயம். ஏன்னா வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சொஸ்தமாக்கினார். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் என்ன பண்ணாங்களாமா, ஆர்ப்பரித்தார்கள். தேவாலயத்துல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டவர்கள். சப்பானிகளாய் இருந்தவர்கள், குருடராய் இருந்தவர்கள். ஆமென். யார் வரக்கூடாதோ அவர்கள் வந்து தைரியமாய் சுகமானது மாத்திரமல்ல, கோஷம் இடுகிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடம் அதிசயம், இயேசு நிற்கிற இடம் அதிசயம், இயேசு வாழ்கிற இடம் அதிசயம். இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கெல்லாம் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதிசயம் நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆமென், 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 ஆமென். பாருங்க, அந்த தேவாலயத்துல இதுவரைக்கும் அதுவரைக்கும் கேட்கப்படாத சத்தம் கேட்கிறது. அதுவரைக்கும் யாரும் சொல்லாததை இந்த சுகம் பெற்றவர்கள் குருடரும் சப்பானிகளும் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று. ஆமென். தேவாலயத்துக்குள்ள சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்லுவாங்க. ஆனா தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அந்த நாளிலே சுகம் பெற்றவர்கள் என்ன பண்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று. ஏனென்றால் யூதர்கள் இவரை தாவீதின் குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களுக்கெல்லாம் என்ன, இவர் இந்த எப்படி இந்த அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார், எப்படியாவது இவரை என்ன பண்ணிடணும், ஆமா கொலை பண்ணிடணும். ஏன்னா இவரை விட்டா என்ன ஆயிரும், மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு போயிரும். ரோமர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்முடைய ஆட்சியை நம்முடைய பதவியை பறித்து போடுவார்கள். அதுதான் அவங்க பதவியில தான் அவங்களுக்கு குறியா இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தில் பதவியில அந்த அந்தஸ்துல தான் குறியா இருந்தாங்க. ஆனா ஆண்டவரோ ஆத்துமாவிலே தாகமுள்ளவராக இருக்கிறார். நொறுங்குண்டவர்களை, நறுங்குண்டவர்களை, வியாதி உள்ளவர்களை, முடமானவர்களை, குருடரை சுகமாக்கும்படி, பார்வையடையும்படி ஆண்டவர் அவர்கள் மேல மனதுருக்கமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு நின்ற அற்புதம், இயேசு பார்த்தால் அற்புதம், இயேசு பேசினால் அற்புதம், இயேசு நடந்தால் அற்புதம். ஆமென். அவர் அற்புதத்தின் மொத்த சொரூபம். ஆமென். அவர் மொத்த உருவமாய், அதிசயங்களின் உருவமாய் அவர் காணப்பட்டார். ஆமென். இயேசு இருந்தா அவர்களுக்கு மகிழ்ச்சி தான். இயேசு இருந்தா அவருடைய வாழ்க்கை செழிப்பு தான். இயேசு இருந்தால் அங்கு குறைவு இல்லை. குறைவுகளை அவன் நிறைவாக்க கூடியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதிசயங்களை, அவர் தேவாலயத்திலே செய்த அதிசயங்களை அவர்கள் கண்டு ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, ஆமென், பயந்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாங்க, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். காற்றும் இவருக்கு கீழ்ப்படியுது, ஜலமும் இவருக்கு என்ன பண்ணுது,
கீழ்ப்படியுது, கட்டளையிடுகிறார். ஏன் அவர் கட்டளையிடுகிறார்? அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். ஆமென். யாருங்க? அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டிப்பை நோக்கி அவருக்கு பேச அதிகாரம் உண்டு. ஆமென், ஆமென். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் நாமும் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். ஆமென். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். காற்றும் கடலும் என்ன ஆயிடுச்சு? இறையாது அமைதலாயிற்று. ஹல்லேலூயா. அவர்களுடைய சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆமென். அவருடைய சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க வாழ்க்கை அதிசயம் அப்பா, ஆண்டவரே அந்த அதிசயத்தில் ஒரு பகுதியாவது என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க வாழ்க்கை முழுவதும் அதிசயம் அப்பா, உங்க வாழ்க்கை முழுவதும் அதிசயம் ஆண்டவரே. அந்த அதிசயத்தில் ஒரு பகுதியாக நானும் காணப்பட வேண்டும். ஆமென். அந்த அதிசயத்தின் ஒரு பகுதியாக நானும் காணப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க வாழ்க்கை அதிசயம், என்னுடைய வாழ்க்கையும் அதிசயமாய் இருக்க வேண்டும். நன்றி. காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். அது இறையாது அமைதியானது. அதை கண்டு என்ன பண்றாங்க? சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயப்படுகிறார்கள். நாமும் இயற்கைக்கு கட்டளையிட வேண்டும் என்றால் இயேசு நமக்குள்ளே வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயற்கையாக வருகிற வியாதிகளை நாம துரத்தணும்னா இயேசு நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரம்பரையா வர வியாதியிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்றால் இயேசு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு இருந்தா போதும். வியாதியை பார்த்து, வியாதியே என்னை சரீரத்தை விட்டு வெளியேறுனா அது வெளியேறும். ஆமென். சுகர் வியாதியே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு. பிரஷர் வியாதியை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு. மூட்டு வலியே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு. ஏனென்றால் இயேசுவின் நாமம் அதிசயம். இருதய வியாதியே, நுரையீரல் வியாதியே, நரம்பு வியாதியே, கிட்னி வியாதியே, கல்லீரல் வியாதியே, கட்டி என்கிற வியாதியே, கேன்சர் என்கிற வியாதியே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சரித்து விட்டு வெளியேறு. ஏனென்றால் அதிசயமானவர் நமக்குள்ளே, அதிசயமானவர் எனக்குள்ளே. அதிசயமான கிரியைகள் என் வாழ்க்கையில வெளிப்படும். இயேசுவின் நாமத்திற்கு மேலான நாமம் இந்த பூமியில இல்ல. அவருடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த அதிசயமான நாமத்துக்கு மேலான நாமம் இந்த பூமியில இல்ல. அவருடைய நாமம் அதிசயம். இந்த அதிசயத்தை, இயேசு செய்த அதிசயத்தை அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செய்தாங்க. ஆமென், அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்களும் இயேசு செய்த அதிசயத்தை, அற்புதத்தை அவர்களும் நடப்பித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ நாமும் அப்போஸ்தலர்கள் வழிவந்த அவருடைய சீசர்களாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் வழிவந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்போ இயேசு சீசர்களை கொண்டு ஆண்டவர், அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார் என்றால் நம்மை கொண்டும் ஆண்டவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்தா போதுங்க, ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை அதிசயமாய் மாறும். முடியாதவைகள் முடியும்படி ஆண்டவர் செய்வார். இது நடக்கவே நடக்காது என்று நினைத்தாலும் அதை நடக்கும்படி செய்வார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான
காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 3. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவத்தை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். ஜனங்கள் பார்த்தாங்க. யாரு? அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டையில் உட்கார்ந்து பிச்சை கேட்கிற பிச்சைக்காரன். ஆமாம். அந்த சப்பானியினுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? இந்த சப்பானி தேவாலயத்தில் இருக்கிற அலங்கார வாசல், அநேக 12 வாசல்கள் இருக்கும். அதில் அலங்கார வாசல்கிட்ட இருந்து என்ன பண்ண இந்த சப்பானி பிச்சை கேட்பான். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் அவன் சுகமாக்கப்பட்ட யார் மூலம்? பேதுருவும் யோவானு போகிறப்போ அவன் என்ன கேட்குறான்? பிச்சை கேட்குறான். அவன் கேட்குறது பிச்சை. ஆனால் இவங்க கொடுத்தது என்ன? அவன் கேட்காத சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அறிவுக்கு, உங்களுடைய ஞானத்துக்கு நீங்க கேட்பது கொஞ்சம், ஆனா அனந்த ஞானமுள்ள ஆண்டவர் கொடுப்பது அதிகம் 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 அதிகம். ஹல்லேலூயா. நான் கேட்பது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் கொடுப்பது அதிகம் அதிகம் அதிகம். என் வாழ்க்கையை நிரப்போம், என் குடும்பத்தை நிரப்போம், என்னுடைய சந்ததியை நிரப்போம். ஆமென், 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 ஆமென். வேதம் சொல்லுகிற அத்தனை சத்தியங்களும் அது உண்மை, அது சத்தியம், அவைகள் நிறைவேறினவைகள். ஆமென், அல்லேலூயா. இவைகள் எல்லாம் நடந்த சம்பவங்கள். ஆமென். ஏதோ கட்டுக்கதை அல்ல, இவைகள் நடந்த சம்பவங்கள். அப்படியே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பேதுருவையும் யோவானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். ஆமென். அவன் சுகமாக்கப்பட்டான். வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. அந்த ஆவிக்குரிய வைராக்கியம், அந்த ஆவியில வைராக்கியம் நமக்குள்ள வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக நாம் வசனங்களை தியானிக்கும் போது சாதாரணமாய் இருந்தால் எதுவும் நடக்காது. சாதாரணமாக இருந்தால் எதுவும் நடக்காது. அப்போ எப்படி இருக்கணும்? சாதாரண நிலைமையை விட்டு ஆண்டவருடைய நிலைமைக்கு வரணும். ஆமென். இப்போ ஆண்டவர் பிசாசை துரத்தும் போது எப்படி நடந்து கொண்டார்? நோயாளியை சுகமாக்கும் போது எப்படி நடந்து கொண்டார்? லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்? அவர் சாதாரணமாக லாசருவே வெளியே வா அப்படி சொன்னாரா? உரத்த சத்தமாய் அதை ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. ஆமென், அல்லேலூயா. பிசாசை பார்த்து பேசாமல் இவனை விட்டு போ. ஆவியில வைராக்கியம். ஆவிக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். ஆவிக்கும் வார்த்தைக்கும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை பார்க்கிறாரோ, பிணியாளிகளை பார்க்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆவியில வைராக்கியம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருந்தா ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை நமக்கும் தருவார். ஆமென், அல்லேலூயா. பிசாசு பிடித்தவனை பார்த்த ஆவியில வைராக்கியம். அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், பேசாமல் இந்த சரீரத்தை விட்டு போ. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆவியில வைராக்கியம், ஆவியில களிகூறுதல், ஆவியில ஆராதனை கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆமென். அதிசயங்களை காண வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆண்டவருக்குள் களி கூற வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவர் இயேசு தனியா எதையும் செய்யல, பிதா சொன்னதைத்தான் ஆண்டவர் செய்தார். இயேசு ஆமேன். நாமும் தனியா எதுவும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களா நான் அதே செய்யறேன். ஆமேன். என்னை கொண்டு பிசாசுகளை துரத்துவீங்கன்னா துரத்தும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி நீங்க விரும்புறீங்களா, நான் வியாதியஸ்தர்களை என்ன பண்றேன், உங்க நாமத்தினால நான் சுகமாக்குறேன். என்னை அற்புத அடையாளங்களாக பயன்படுத்த வேண்டும் என்பது உங்க சித்தமானா அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கொண்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நான் நம்பி வர்றேன்ப்பா. நாங்க ஆண்டவரே உமையே நான் சார்ந்து கொள்கிறேன். உலகத்தை அல்ல, உலகத்தை அல்ல ஆண்டவரே, மற்றவர்களை அல்ல, மனிதர்களை அல்ல, நான் இயேசுவாகிய உம்மை, தெய்வமாகிய உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவைகள் என் இருதயத்தில் நான் வைத்து அதை தியானித்து என்னுடைய ஆவியில அனலாய் அனலாய் செயலாற்ற நான் விரும்புகிறேன். அனலாய் செயலாற்ற விரும்புகிறேன். அப்படி விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்காதபடிக்கு, அற்புதம் நிகழாதபடிக்கு, நோய் சுகமாகாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் இன்றே அகன்று போகும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு காணப்படுகிற இயேசுவின் கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, இயேசுவின் கரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, இயேசுவினுடைய கரத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, இயேசுவின் கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் விலகுவதாக. ஒருவேளை அது அவிசுவாசமாக
இருந்தாலும் கூட இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என் அவிசுவாசத்தை நீங்க எடுத்து போடுங்க. அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. பலவீனமாய் காணப்படுகிற என்னை ஜனங்கள் பலமுள்ளவர்களாய் காணப்படும்படி என் சரீரத்திலே அற்புதம், என் சரீரத்திலே அற்புதம் காணப்படட்டும். என்னுடைய ஆன்மாவிலே அற்புதம் காணப்படட்டும். என்னுடைய பேச்சிலே ஆவியிலே அற்புதம் காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சபையார் யாவருக்கும் அதிசயங்களை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தடைகள் விலகுவதாக. விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவீர்களாக. உங்கள் பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். இயேசு இருந்தா அங்க கவலை இல்ல, இயேசு இருந்தா அங்க கண்ணீர் இல்ல, இயேசு இருந்தா அங்க மரணமும் இல்ல. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா நீங்க கட்டாயம் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நானும் அதிசயத்தை பெற்றுக் கொள்ளுவேன். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயம், அதிசயமானவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென், ஆமென். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். பக்தனாகிய யோபு இவ்விதமாய் சொல்லுகிறான். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எண்ணி முடியாத அதிசயம் என் வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறீங்களா? அவங்க எல்லாரும் கரத்தை உயர்த்துங்கள். கரத்தை. யாருடைய வாழ்க்கையில என்னைக்கே எண்ணவே முடியாத அளவுக்கு அற்புத அதிசயம் நடக்கணுமோ விசுவாசத்தோடு கரத்தை உயர்த்துங்கள். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அர்பா தாலா ராகா தாலா பா ஷாபா ரேபா தாலா ராகா தாலா பாபா பாபா ராகா தாலா பாபா பாபா துலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக. எண்ணிலடங்காத அதிசயத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு காணப்படுகிற எண்ணில்லாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எண்ணில்லாத அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஓ, எண்ண முடியாத அதிசயங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் நோயுள்ளவன் அல்ல, இனி நான் குறைவுள்ளவன் அல்ல. நான் பலமுள்ளவன், ஆரோக்கியமுள்ளவன், நான் பலசாலி. கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து எனக்குள்ளே அதிசயங்களை செய்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே அற்புதங்களை செய்கிறார். என் குடும்பத்தில் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாகவே இயேசு இருக்கிறார், 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 இருக்கிறார்.